கேக் கட்டிங் அந்த பக்கம் நடக்க போகுது. என்ன எதுக்கு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன பேபி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றை திருடுறதுக்கு தான். ஏய், ரொம்ப பண்ணாதடி. நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ண விட மாட்டேயே, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா. பி பப்ளிக் பேசியே எப்படி பண்றீங்க? தனியாக வந்து பேசக்கூட கூடாதா? இவ்வளோ நேரம் தனியாக உட்காந்து பேசிட்டு தானே இருந்தோம். அப்போ பேசுனது வேற, இப்போ பேச போகிறது வேறடி மண்டு. நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். போங்க. முடியாது. நான் தான் இப்படி இருக்கீங்களோ? எனக்கு என்னடி குறைச்சல்? ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன். எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், இவருக்கு காதல் மன்னன் அஜித்னு நினப்பு. ஏய் முட்டை கண்ணி சோடா புட்டி, அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்னவா? இல்லடி இரு, உனக்கு ஒரு நாள் இருக்கு, அப்போ தெரியுடி என்னை பற்றி. அது அந்த நாள் வரும்போது பார்த்துக்கலாம். கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு, அந்த கொழுப்பை குறைக்கணும். நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி என் கொழுப்பை குறைச்சிட்டு தான் இருக்கேன். இதுக்கு பதிலாக நல்லா பேசுகிறேன்னா அப்புறம் உங்ககிட்டலாம் பேசாமல் எப்படி பிழைக்க முடியும்? இருடி ஒன்ன கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருவேன். உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. என்னெல்லாம் யாரும் கூப்பிடலையே, எனக்கு காது நல்லா தான் கேட்குது. வெட்டி ஆட போட்டாலும் கண்டுபிடிச்சிடாளே. இவகிட்ட பேசி கிசு வாங்க முடியாது, கிளம்ப வேண்டியதுதான். இருடி இரு, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க, யார் வேணான்னா. ஒழுங்கா அடக்கமா வாயை மூடிட்டு இருந்துக்கோ, இல்லாட்டி இந்த வாயை கடிச்சிட்டு வேண்டி. ஹலோ ஹலோ, உங்களுக்கு தான் வாய் இருக்கு, அது எனக்கும் கடிக்க தெரியும். அதுக்கு தானடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இப்போ கடி பார்க்கலாம்? ஐயோ, அதுக்கு நேர காலெல்லாம் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம். என்னடி நேரம் காலம் ஒரு கிஸ்துக்கலான்னு, இப்போ குடிப்பியா மாட்டியா? மாட்டேன். நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன். டேய் விஷாலே, யாரா அது இந்த நேரத்தில்? போங்க, உங்களை கூப்பிடுறாங்க. போகிறேன், வந்து உன்னை வச்சுக்கிறேன்டி லூஸு. நீங்க தான் மென்டல். யாருடா நீ என் முன்னாடி வந்து இவ்வளோ பயமுடுத்துற? சீ, கையெடு. யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை பார்த்தோன்னே எனக்கு எதுக்கு பிடிக்கணும்? நான்சென்ஸ். இந்த மாதிரி ஜென்மங்கனால தான் பொண்ணுங்கெல்லாம் சேஃபாவே இருக்க முடிய மாட்டேங்குது. நான்சென்ஸ். டேய், அந்த பக்கம் போயிடு, செம்ம டென்ஷன் படுத்தாத. என்னடி, இந்த டேனியலை பற்றி உனக்கு இன்னும் ஒன்று தெரியாது. ஏன்னா ஒரு பொண்ணு மேலேயோ பொருள் மேலேயோ இந்த டேனியல் ஆசைப்பட்டுட்டானா அது கிடைக்கிற வரைக்கும் சும்மா விட மாட்டான். உன் மேலே இன்னைக்கு ஆசைப்பட்டுட்டேன்ல, இனி என்னோட கண்ணு ஃபுல்லாக உன்னை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஹே டேனியல். ஹே ஹாய். என்ன டேனியல், இன்னைக்கு எங்க பார்ட்டியா? ஆமாம். என்ன ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒருத்தி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டா, அவளை எப்படி மடக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே கமான், உன்னை தான் கேட்டேன். நத்திங்யா. சரி வா, உள்ள போலாம். யா ஷியோர். அருண் கேக் கட் பண்ண. ஓகே பூஜா. அண்ணா, என்னால முடிஞ்ச கிஃப்ட் உங்களுக்கு. கிஃப்ட்லாம் எதுக்குமா, நீங்க வந்ததே பெரிய விஷயம். கிஃப்ட் எல்லாம் எதுக்கு சுதா, நீ வந்தது எனக்கு ஹாப்பி தான். நான் அதுக்காக பர்த்டேக்கு கிஃப்ட் கூட வாங்கி தரக்கூடாதா? வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்மா. கேமராமேன், அப்படியே எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. டே மாப்பிள்ள அருண், இதை பார்த்தா பர்த்டே பார்ட்டி மாதிரி இல்லைடா, ரிசப்ஷன் மாதிரி இருக்கு. எனக்கும் அதே ஃபீலிங் தான்டா மாப்பிள்ள, சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம். அருண், உன் பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே gift கொண்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் நாங்களாம் கிஃப்ட் கொடுத்தா வாங்க மாட்டீங்களோ? ஆர்த்தி, நீ gift கொடுத்து நான் எப்படி வாங்காமல் போவேன்? டே அருண், அவளோட ஆளு நான் இருக்கேன்டா. டே விஷால், ஆர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவள் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். நீ அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீ அவளை நல்லா பார்த்துக்கணும், சரியா? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, பத்திரமா பார்த்துக்கலாம்.
அருண் என்ன அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? ஆர்த்தி, நீ மட்டும் அருணுக்கு ஓகே சொல்லியிருந்தேனா நான் அருணோட லைஃப்ல இப்போ வந்திருக்கவே மாட்டேன். பூஜா இதுவும் கோச்சுக்கிட்டியா? சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா ஆட்டி எனக்கு பிடிக்கும் தானே, உனக்கு தெரியும் தானே. நானும் சும்மா தான் சொன்னேன். ஒன்றும் பயப்படாத, உன்னெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம், மறக்காம எல்லாருமே சாப்பிட்டுட்டு போங்க. எனக்காக நீங்க எல்லாருமே என்னோட பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அகைன். வெரி நைஸ் அருண், உன்னோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே. தேங்க்யூ சிவா. அப்புறம் அருண் and பூஜா எப்போ கல்யாணமா? பூஜா வீட்டில் ஓகே சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் தாங்க. மண்டு, பூஜாக்கா அருணுக்குலாம் கல்யாணம் ஆக போகுதாமா, நமக்கு எப்போவா? ரொம்ப அவசரப்படாதீங்க, நமக்குலாம் டைம் இருக்கு. ஏய் விஷாலு, என்ன கிளம்பலாமா? என்னடா டைம் ஆயிடுச்சா? கிளம்பலாம்டா. ஐயோ அக்கா, அம்மா வாசல்லே நிற்கிதுக்கா. அம்மாடி ஆல்ரெடி என் மேலே கோவமாக வேற இருக்குது, என்கிட்ட பேசுகிறது வேற இல்லை. போச்சு, இன்னைக்கு என்ன ஆக போதோ. ஏய், எங்கடி போயிட்டு வரீங்க? நேரம் என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் பொம்பளை பிள்ளைங்க என்னடி இந்த நேரத்தில் என்னடி உங்களுக்கு ஆட்டம் கிடக்குது? டி, இப்படி நேரம் கெட்ட நேரத்தில் தான் சுற்றிட்டு இருக்க போய் தான் எல்லா பிரச்சனையும் வருது. அது உங்களுக்கு தெரிஞ்சும் இந்நேரத்துக்கு வரீங்க? என்ன அறிவு இருக்கா இல்லையா? அம்மா, அது போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாம்மா, இனிமே இப்படி போக மாட்டோம்மா. அதில் இந்த நாய்க்குட்டியை வேற என்னை கொடுத்துட்டு போயிட்டேன். அது என்னை கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்கார விடலை, ஓடிக்கிட்டே இருக்கணும் சொல்லுது. நான் என்ன பண்ணுறது? வீட்டில் இருக்க வேலை பார்ப்பேனா இந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு இருப்பேனா? அம்மா சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. இனி 2 பேரும் நேரங்கட்ட நேரத்தில் எங்கேயாச்சும் போனீங்க, 2 காலையும் உடச்சி குழம்பு வச்சிருவேன் பார்த்துக்கோங்க. என்னது, குழம்பு வச்சிருவீங்களா? உள்ளபடி இவளுகள்லாம் முன்னாடி இருந்தே கண்டிஷனை வளர்த்துருக்கணும். சரி, நம்ம பிள்ளைங்க தானே நம்பிக்கை வச்சு அசால்ட்டாக விட்டதுக்கு என் தலையிலேயே மண்ணை வாரி போடுறாளுக. இனி என்னென்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போகிறாளுகளோ. கண்ணே என்னால் நம்ப முடியல. மீனாட்சி, இந்த சேலையில் நீ அவ்வளோ அழகா இருக்க. என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரவணா, என்ன கண்ணடி இது? டேய் சரவணா, இது உனக்கே ஓவரா தெரியல. ஆல்ரெடி உனக்கு கனின்ற ஒரு கேரக்டர் இருக்குடா, பேரா. நீ எதுக்குடா இந்த பிள்ளைக்கு ரூட் விடுற? தப்பு தப்பு, ரொம்ப தப்புடா சரவணா. ஏங்க, உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஹலோ. கனி தான் நம்ம கிட்ட பேச மாட்டாளே, நம்ம ஏன் மீனாட்சிக்கு ரூட் விடக்கூடாது? பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சதை பிடிச்சதா ஏற்றுக்கணும், அவ்வளோதானே. இவருக்கு என்னாச்சு? நான் வந்ததுலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன். யோ சரவணா, ஒன்றை தான் ஏன் கூப்பிட்டுட்டு இருக்கேன், காது கேட்குதா இல்லையா? இதுதான் நம்ம ஆளு. என்னாச்சியா? வந்ததுலேருந்து உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதில் விழுகுதா இல்லையா? இல்லைம்மா, இத்தனை நாள் உன்னை ஹாஃப் சேரீல தானே பார்த்தேன், இன்னைக்கு பட்டு சேரீல பார்த்தேன்னு அப்படியே மயங்கி போய் நின்றுட்டேன். நம்பிட்டேன். ஏதோ பலத்த யோசனையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டாளே. என்னம்மா காலையிலேயே கோயிலுக்கு வர சொல்லியிருக்க? கோவிலுக்கு எதுக்கு வர சொல்லுவாங்க? சாமி கும்பிடதான். ஆமாம், சாமி கும்பிட தான் வருவாங்க, அப்புறம் என்ன சைட் அடிக்க வருவாங்க? இவளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் சைட் அடித்தாலும் அடிப்பீங்க. இல்லை, அம்மாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சில்ல, அதான் சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். உங்களையும் கூப்பிட்டணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். ஆன்ட்டி இப்போ எப்படி இருக்காங்கம்மா? நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நல்லா இருக்காங்க சரவணா, 1 மந்தில் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுவாங்க. ஆன்ட்டியை நல்லா பார்த்துக்கோ, டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக கொடு. நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன். உனக்கு வேறு எந்த நீடு இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், நான் இருக்கேன், சரியா? நீங்கள் தான் ஆல்ரெடி ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட்டு கொடுத்து இப்போ செலவுக்கும் 3 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த கடனெல்லாம் நான் எப்படி அடைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல சரவணா. இப்போ அமௌண்ட் பற்றி பேசணுன்னா லூஸ் மாதிரி பேசாத. இப்போ கோயிலுக்கு சாமி கும்பிட்டு தானே வந்தோம்,
வா உள்ள போலாம். அந்த மாதிரி மனசுனா யாருக்கு வரும் சரவணா? என்னடி காலையில சமையல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. ஏங்க நான் நேற்றுலேருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன், மறந்து போயிடுறேங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயமா? எல்லாம் முக்கியமான விஷயந்தான். உட்காருடி, உட்காந்துட்டு பேசு. ஏங்க நேற்று எங்கள் அண்ணன் மருமகளோட வளகாப்புக்கு போயிட்டு வந்தேன்ல, சொந்தக்காரவங்கள பார்த்தேன். ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க நம்ம விசாலுக்கு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். யாருடி, எந்த சொந்தக்காரவங்க சொன்னாங்க? என் பெரியம்மா பொண்ணு இருக்குல்ல, எங்கள் பெரியக்கா, அந்த அக்கா தான் சொல்லுச்சு. ஒரு பொண்ணு இருக்குடி எங்கள் வீட்டு பக்கத்தில், நமக்கு தூரத்து சொந்தம்தான். வீட்டுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். நல்லா படிச்சிருக்கு அந்த பிள்ளை, நல்லா வசதி வாய்ப்போடு இருக்குது. நல்லா குணமான பிள்ளை, தங்கமான பிள்ளை, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லுச்சு. அதான் என்னங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ சொல்றத பார்த்தா நல்ல குடும்பமா தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம நேர்ல பார்க்கணுமே, பார்த்துட்டு தான் எதுவும் முடிவு பண்ண முடியும். அதுவும் இல்லாம இப்போ இவன் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாதானே அடுத்த ஸ்டெப் எதுவும் பண்ண முடியும். இவன்ட்ட என்னத்துக்கு கேட்டுக்கிட்டு, அவனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறது நம்ம கடமை. இப்போ ஒரு வரன் அமைஞ்சிருக்கு, அதை நம்ம நேரில் போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. விசாரிச்சுட்டு சரியாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் பார்த்துக்கலாங்க. டாடி மம்மி காலையிலே ரொமான்ஸ் போல. விஷாலே கம்முன்னு இருக்க மாட்டியா நீயே? என்னம்மா காதல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் காதல் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், சாருக்கு என்ன கல்யாணம் பண்ணலாமா? பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டானா இப்போ கூட கல்யாணம் பண்ணிப்பேன் டாடி. அப்போ நீ கல்யாணம் பண்ண ரெடியாக தான் இருக்கிற அப்படி தானே? பொண்ணு பார்த்துடலாமா? டேய், சரியான நேரத்தில் தான் நீ வந்திருக்க. இப்போ தான் ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னடா அந்த பிள்ளை எதை முடிச்சு விட்டுடலாமா உனக்கு? என்னது, பொண்ணு பார்க்குறீங்களா? ஆமாடா, உங்கள் அம்மா நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால, அங்கே ஒரு அலைன்ஸ் வந்திருக்காமா. அதான் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலாமான்ட்டு உன்கிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக நீயே வந்துட்ட. ஏன்டாடி, நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சா புரியலையா? பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவள் தான் என்ன கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலையே. இந்த பொண்ணடா சொல்லிட்டு இருக்க? யாரடா உனக்கு ஓகே சொல்லலை? என்னடா சொல்கிற? ஒன்று எனக்கு விளங்கலையே. நான் ஆல்ரெடி பொண்ணு பார்த்து வச்சுட்டேன். அவள் இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லலை. அவள் சரின்னு சொல்லிட்டானா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் எதுவும் பொண்ணெல்லாம் தேடி அலைய வேண்டாம், நான் ஆல்ரெடி பார்த்து வச்சாச்சு. என்னடா இவன் என்ன லவ் பண்ணலையோ நினச்சிட்டு இருந்தேன். நீயும் சரி கார்த்தியும் சரி எனக்கு பொண்ணு தேடுற வேலையை குறைச்சிட்டிங்கடா. என்ன மாதிரி தானே இருப்பீங்க அப்புறம் என் பசங்களும். ஏண்டா விஷாலு, உனக்காச்சும் நம்ம சொந்தத்தில் யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், அதுக்கும் வழி இல்லாமல் போச்சே. ஆனால் கார்த்தி மாதிரி பொண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்தெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாமா. முறைப்படி அந்த பொண்ணு வீட்டில் போய் நீங்கள் எப்படி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இயர்க்குள்ளே பண்ணிடலாம், சொல்கிறேம்மா. சரிடா மைசன். மம்மி பசிக்குது, டிஃபன் கிடைக்குமா? வாடா வாடா ராசா, உனக்கு இல்லாத சாப்பாடா? யாழினி, கொஞ்ச நேரம் நானே கொஞ்ச நேரம் நீ விளையாடலாம். சரி நில்லா. பிள்ளைங்க 2 பேரும் நல்லா பழகிடுச்சுங்கம்மா. ஆமாம்மா, நல்லா செட் ஆயிடுச்சு. யாழினிக்கும் நீலாக்கும் அப்படிதான். பரவாயில்ல, சண்டை போடாமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்கம்மா. குழந்தைங்க விளையாடும் போது பார்க்கறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிலாமா யாழினி 2 பேருமே பரவாயில்ல, நல்லா செட் ஆயிட்டாங்க. ஐயா, என்னையா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கு, அதை போய் அட்டன் பண்ணணும். வந்துடுறேன், ஈவினிங் வந்துடுவேன் சீக்கிரம். சரியா, சாப்பிட்டியா நீயே? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கம்மா, ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க பத்திரமா. அதான் பாத்துக்கிறேன்யா. அதான் இங்க பாரு விளையாண்டுட்டு இருக்குங்களா பிள்ளைங்க. சார், சிவாவுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன், அது மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. நீங்கள் எதுக்கு சிவாவை சிரமப்படுத்துறீங்க? எதுனாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் தான் இருக்கேன்ல. இதில் என்னங்க இருக்குது? பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் சொன்னால் கேட்கவா போகிறீங்க? சரிங்க, நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு.
சக்தி, எவ்வளோ நாள் தான் இந்த ரூம்லேயே அடைஞ்சிருக்க போற? கொஞ்சம் வெளியே வந்தானாச்சும் உனக்கு மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ல. ப்ளீஸ், எனக்கு எவ்வளோ வேணாலும் தண்டனை கொடு. ஆனால் நீ உன்னை தண்டிச்சுக்காதம்மா. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக எவ்வளோ நாள் நீ ரூம்லேயே அடைஞ்சு கிடப்ப சொல்லு, வெளி உலகத்தை இப்படி பார்க்காம? அது உனக்கு மைண்டில் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் தெரியுமா? புரிஞ்சுக்கோ. நீ இன்னைக்கு என் கூட வெளியே வா, போகலாம். வெளி உலகத்தை பார்த்தா மட்டும் எனக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகிடுமா என்ன? என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்கள் யாருக்குமே புரிய வேண்டாம், அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க. ஏன் நீ கொஞ்ச நாளாவே இப்படி பிஹேவ் பண்ற? எதுக்காக? என் மேல தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிட்டேனே. நான் என்ன பண்ணா உனக்கு கோவம் குறையும்? அதாச்சும் சொல்லு. என் மேலே மட்டும்தான் தப்பு. ஏன்னா கர்மா இஸ் பூமரன். அதான் என்னோட லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. நானே என்னோட இந்த புவி உலக வாழ்க்கையை இன்னும் எத்தனை நாள் கூட தெரியாமல் எண்ணி எண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். அதில் எதுக்கு அர்ஜுன் நீயும் வந்து உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற? உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கூடா. எனக்காக நீ இனி வெயிட் பண்ண வேண்டாம். சக்தி, என்ன பேசுற? அது என்னோட வாயால் சொல்ல முடியாது. அந்த கபோர்டில் ரிப்போர்ட் இருக்கு, அதை பார்த்தா உனக்கு புரியும். எப்படி இவன் வேற கத்துறான். என்ன பார்க்க வந்தீங்களா இவனை பார்க்க வந்தீங்களா? பார்க்குற சாக்கில் உன்னை பார்க்க வந்தேன். ஆமாம், இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் யோசிச்சிங்களா? நீ ஏன் யோசிச்சு சொல்லு. ஓகே, யோசிச்சு சொல்கிறேன். அப்புறம் இன்னைக்கு எங்கள் டேடி மம்மி கிட்ட நம்ம லவ் மேட்ரை சொல்லியாச்சு. ஆ, என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, சீக்கிரமாக எப்படா கல்யாணம் வைக்கலான்னு கேட்டாங்க, அவ்வளோதான். அப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் தான் பிரச்சனை வரும் போல இருக்குது. ஆமாம் ஆமாம், உங்கள் மம்மி தான் டெரராக இருக்காங்களே. ஆல்ரெடி சிவாக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வேற உங்கள் அப்பா தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்க்கலாம், முடிஞ்சால் நானும் அந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆ, வாண்டடாவா? என்னைக்கு இருந்தாலும் நம்ம லவ் மேட்டர் சொன்னாலும் இதே ப்ராசஸ் தானே இங்கேயும் நடக்கும். ஸோ அட்வான்ஸாக பண்ணிடலாம். எப்பப்படாந்தா காத்துட்டு இருப்பீங்க போல இருக்குது என்ன? பின்ன இந்த குலோப் ஜாமுனை சாப்பிட வேணாமா? ஹாய். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.